بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மாவுடைய ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையான் திருமறையிலே சொல்கின்றான், வஅம்மா ஸாயில ஃபலா தன்ஹர். பாசத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு ஃபலாயில் ஹுப்புல் மசாக்கீன், ஏழைகளை நேசிப்பதும் ஏழைகளின் சிறப்பும் என்ற ஒரு தலைப்பை நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. பாசத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹும் தன் திருமறையில ஏழைகளை பற்றி சின்னஞ்சிறிய சூறாக்களில் அல்லாஹ் சொல்லும் பொழுது பல்வேறு இடங்களில் சொன்னாலும் கூட சான்றுக்கு ஒரு வசனத்தை மட்டும் நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வாமசாயில நபி அவர்களே, யாசகம் கேட்கக்கூடியவர்களை, ஏழைகளை, பிச்சைக்காரர்களை, வறுமை உள்ளவர்களை ஃபலா தன்ஹர், அடக்கி ஆள வேண்டாம். ரசூல் அப்படி செய்ய மாட்டார்கள். ரசூலின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது. வாம்மா பி நிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், உம்முடைய இரட்சகனுடைய அருள்கொடையை நீர் எடுத்துரைப்பீராக, அறிவிப்பீராக என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். காரணம் என்னவென்று தெரியுமா? நபி அவர்களை சொல்றதுக்கு காரணம் அல்லாஹ்வே அந்த வசனத்திலே சொல்லி காட்டுவான். நபி அவர்களே, உங்களே வறுமையில் உழல்பவர்களாக கண்டோம், வறுமையில் வாடுபவராக நபி அவர்களே உம்மை பெற்றுக்கொண்டோம். ஃபாதுனா, தன்னிறைவு செய்தோம். அதனாலே ஏழைகள் பாலைகளை நீங்கள் அரவணைப்பீராக, அவர்களுக்கு நீர் உதவியதாக என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். நபி அவர்களை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, ஆரம்ப வாழ்க்கை, பிரயாணத்தில் இருந்த சிறு வயதில் இருந்த அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் தந்தையின்றி சின்ன வயசிலேயே வளர்ந்தார்கள். ஒரு யதீமான குழந்தையாகவே ரசூலுல்லாஹ் வளர்ந்தார்கள். அல்லாஹ் அதையும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே வசனத்திலே, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நபி அவர்களே உம்மை அனாதையாக நாம் பெற்றுக்கொள்ளவில்லையா, நாம் தானே அரவணைத்தோம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாசிகளுக்காக வேண்டி, சில திர்ஹம்களுக்காக வேண்டி
ஆடு மேய்த்தார்கள் என்ற செய்தியை கூட பல்வேறு ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். எந்த நபியும் ஆடு மேய்க்காத நபியே கிடையாது. அதனுடைய அல்லாஹ்வுடைய சுன்னத் அல்லாஹ்வுடைய வழிமுறை. அல்லாஹ் அப்படித்தான் நபிமார்களை அனுப்புவதாக வைத்திருக்கிறான். காரணம் என்ன? ஆடுகள் மேய்க்கக்கூடிய நேரத்திலே தான் மனிதர்கள் செய்யக்கூடிய சேட்டைகள், தொந்தரவுகள், இன்னல்கள், தொல்லைகள், பிரச்சனைகளுக்கு அமைதியாகவும் இன்முகத்துடனும் சகிப்புத்தன்மையுடனும் பார்க்க முடியும். அதனாலே தான் ஆடு மேய்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு தெரியும், ஆடு மந்தைகள் மேய்க்கக்கூடிய நேரத்தில் ஒன்று அங்கே ஓடும், ஒன்று எங்கே ஓடும், ஒன்று வேகமாக சாப்பிட்டு வந்துடும், இன்னொன்று வந்து மெதுவாக சாப்பிடும். அப்ப அந்த மாதிரி நேரத்தில் அன்பு காட்ட வேண்டும், ஆதரவு காட்ட வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக பொறுமை வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய பயிற்சி. எந்த நபியும் ஆடு மேய்க்காத நபியை உலகத்துக்கு வந்ததில்லை என்ற செய்தியை கூட பல்வேறு ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகள் மீது அன்பு காட்டினார்கள். அல்லாஹ் நம்மை அன்பு காட்ட சொல்கின்றார். ஏழைகள் என்று சொன்னால் இந்த குர்ஆனையும் இந்த ஹதீஸையும் இந்த கொள்கையையும் இந்த சத்தியத்தையும் இந்த ஏகத்துவத்தையும் பின்பற்றும் பொழுது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் கூட ஏழையாக ஆகிடுவான். அதான் உண்மை. அதுபோல நடுத்தர வர்க்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பல்வேறு கஷ்டங்கள் வரும். கொள்கை என்று சொன்னால் அந்த சுத்தமான பியூரான அந்த ஏகத்துவத்தை இன்னும் வரைக்கும் நம்மோடு தொழுகக்கூடியவர்கள் 50-50 பின்பற்றுவார்களா என்றால் அது சந்தேகம் தான் சகோதரர்களே. இந்த மாதிரி ஹக்கை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் நடுநிலை ஆளுகள் கூட வறுமை வாட்டி எடுக்கலாம், அவர் முன்னேறாமல் போய்விடலாம். அதுபோல இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏழ்மை நிலையிலும் இருக்கலாம். இப்படி 3 சாராராக நாம் பிரித்து காட்டலாம். இது எதற்காக வேண்டி சொல்கிறேன் என்று சொன்னால், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து ஷக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜதஹு, ரசூலுல்லாஹ் இடத்துல இருந்து வறுமை கடுமையா இருக்கிறது, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ் நம்மளை வந்து செல்வத்தை தரக்கூடாதா என்ற அடிப்படையில் சொல்லி காட்டுங்க. பாருங்களேன், நிறைய பேர் சுப்ஹானல்லாஹ் கம்பெனில வேலை இருக்க நினைக்கும், அல்லாஹ்வை ஏறிட்டு பார்க்கவே மாட்டாரு. என்னைக்கு கம்பெனில வேலை அடிபடுகிறதோ அல்லாஹ்வை முட்டி 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 நெருங்குவார். அதான் உண்மை. ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல. இருந்தாலும் கூட மனிதன் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்பிர் யா அபா சயீத், அபூ சயீத் அவர்களே பொறுமையாக இருங்கள். ஏனென்று சொன்னால் ஃபைனல் ஃபதர, வறுமை யார் மீது வாட்டி எடுக்கும் என்று சொன்னால் இலா மைஹிப்னி மின்கும், என்னை யார் நேசிக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக வறுமை வரும், வந்துதான் ஆக வேண்டும். சகோதரர்களே, நம்மளை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா விஷயத்திலும் சரி, குடும்பவியலில் இருந்தும் சரி, திருமண விஷயங்களிலும் சரி, கொடுக்கல் வாங்கலும் சரி, தொழிலிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி, எல்லா நிலைமையிலையும் மௌத் வரைக்கும் இதுதான் மார்க்கம், இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இதான் ரசூல் சொன்னாங்க என்று நீங்கள் பின்பற்றினால் அங்கே எல்லாம் இஸ்லாம் குறிக்கிடக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அங்கே பொருளாதாரத்தில் நெருக்கடி வரதான் செய்யும். சகோதரர்களே, நான் மூடலாக சொல்லவில்லை, தெளிவாக சொல்கிறேன். ஹராம் ஹலாலை பார்த்தால் நிச்சயமாக அந்த மார்க்கம் வந்து குறிக்கிடும். அந்த நேரத்தில் கூட உங்களுக்கு பல நெருக்கடிகள் வரலாம். இந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய நேரத்தில் பலர்கள் ஏசலாம், தூற்றலாம், ஏராளமாக கூடும் பார்க்கலாம். அந்த நேரத்தில் வறுமை வரலாம். அப்படித்தான் சஹாபாக்களுக்கு வந்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்னை பின்பற்றக்கூடியவர்களுக்கு, என்னை நேசிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமா வறுமை வரும். நான் சொல்வதெல்லாம் அவர் கட்டுப்பட்டு விட்டால் பல்வேறு இன்னலுக்கும் தொல்லைக்கு உலகத்தில் ஆளாகுவார்கள். இன்று வரைக்கும் நமக்கு அப்படி இல்லை என்று சொன்னால் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவணுவாக பின்பற்றவில்லை என்பதுதான் கருத்தாக இருக்க முடியும். இதற்கு மாற்று கருத்து இருக்க முடியாது சகோதரர்களே. அந்த அடிப்படையில் பெருமானார் விளக்குகிறார்கள், எந்த அளவுக்கு வறுமை வரும் என்று சொன்னால் அஸ்ரஉ மின சபீலி மின் அலல் வாதி, உயர்ந்த இடத்திலிருந்து வெள்ளம் பீரிட்டு அடிக்கக்கூடிய நேரத்திலே தண்ணீர் எப்படி கீழே நோக்கி பாய்ந்து வருமோ, ஓடைகளுக்கு எப்படி வருமோ அதுபோல வரும். உயர்ந்த இடங்கள்ல இருந்து பள்ளத்தாக்கு எப்படி தண்ணி பீரிட்டு வருமோ வெள்ளம் வரக்கூடிய நேரத்திலே அதே மாதிரி வறுமை வரும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒமின் ஆலல் ஜபலி இலா அஸ்ஃபலி, மலையிலிருந்து எப்படி தண்ணீர் கொட்டுகிறதோ பார்க்கிறோமே இந்தியா முதல், அதாவது குற்றாலத்துக்கு போனால் தெரியும் சீசன் நேரத்தில் எப்படி கற்களை கூட கீழே தள்ளுகிறதோ அதுபோல தண்ணீர் மலையிலிருந்து எப்படி கொட்டுகிறதோ அதுபோல கீழே கொட்டுகிறதோ அதுபோல வறுமை வரும் என்பதை உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாசத்துக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றினால், இந்த ஏகத்துவத்தை சத்தியத்தை முழுமையாக எடுத்து சொன்னால் எல்லா சூழ்நிலையும் இந்த மார்க்கத்துக்காகவே வறுமையாகிவிடுவோம் என்பதுதான் பெருமானார் சொன்னதாக இமாம் அஹ்மத் அவர்கள் தங்களுடைய நூலிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். பாசத்துக்குரிய சகோதரர்களே, இது எப்படி வரும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒப்பற்ற தலைவர் உலக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே ரொம்பவும் வறுமை உள்ளவர்களாக இருந்தார்கள். நான் ஓதிய வசனம், திரும்ப செல்வந்தர்கள் ஆனார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக. திரும்பவும் அதே நிலைமைக்கு கீழே வறுமைக்கு தள்ளப்பட்டார்கள். காரணம் என்ன? என்னைக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னார்களோ சொத்துக்களை இழந்தார்கள், பல்வேறு பிரச்சனைக்கு ஆளானார்கள். அவருடைய மார்க்கத்துக்காக வேண்டிய அரும்பணிக்காக வேண்டிய கணவனும் மனைவியும் சேர்ந்து சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்தார்கள். அதன் காரணமாக வறுமை வந்தது. இதுதான் உண்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில. நான் அதுபோல அவர்கள் கொடுக்கல் வாங்கலே வியாபாரத்திலே இவர் ஹக்கை சொன்னதனால மக்கள் புறக்கணித்தார்கள், ஏளனமாக பார்த்தார்கள். இன்று நம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினால், நாம் ஏகத்துவவாதி என்று சொன்னால் ஜமாத் நம்மளை புறக்கணிக்கிறது. அகில உலக சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹக்கில இல்லாவிட்டாலும் கூட நம்மளை புறக்கணிக்கிறார்கள், நம்மளை ஏற்று பார்ப்பதில்லை. நம்மளோடு வந்து சகோதரர்களை ஹக்கை எடுத்து சொல்வோம். இதுதான் நம்முடைய மேடையிலே சொல்லித்தான் ஆகும். யாருக்கு கசப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சகோதரர்களே, உயிரை கொடுத்தவர்கள் சஹாபாக்கள். நம்மளால் நாவால் பேச முடியாது என்று சொன்னால் அதை விட துர்பாக்கியவான் யாரும் இருக்க முடியாது. சகோதரர்களே, ஹக்கை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் குடும்பம் நம்மோடு நிற்காது. மனைவி கூட நிற்பார்களா? சந்தேகம். தாய் தந்தையர்கள் நிற்பார்களா? சந்தேகம். ஆனால் நம்மளோட முஸ்லீமாக வாழ்கிறார்கள், நம்மோடு இருக்கிறார்கள், நம்மோடு குடும்பம் நடத்துகிறார்கள். இதுதான் உண்மை. ஜமாத் நம்மளை புறக்கணிக்கும். உண்மையை சொல்லக்கூடிய நேரத்திலே, சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்திலே, தௌஹீதை சொல்லக்கூடிய நேரத்திலே ஜமாத் புறக்கணிக்கும், ஊரு புறக்கணிக்கும். ஹலால் ஹராமை பற்றி பேசினால், வட்டியை பற்றி பேசினால், வரதட்சணையை பற்றி பேசினால், வன்கொடுமையை பற்றி பேசினால் சிலர்களுக்கு முகம் சுளிக்கும். இந்த மாதிரி நேரத்தில எல்லாம் நம்ம ஒதுக்கப்படுவோம், ஒடுக்கப்படுவோம், முடக்கப்படுவோம், நம்முடைய வியாபாரங்கள் ஸ்தம்பிக்கப்படும். இதன் காரணமாக வறுமை வரும் என்ற செய்தியை கூட நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை நெறியிலிருந்து நாம் அறிய முடிகிறது. சான்றுக்கு ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். சுஹைப் ரூமியை பற்றி தெளிவாக கேள்விப்பட்டிருப்பார்கள். அல் ஜலீலு சஹாபா என்று சொல்வார்கள். பிரபல்யமான சஹாபி சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அந்த அளவுக்கு அவர்களை வர்ணிக்கப்படுகிறது. புகழ்பெற்ற சஹாபியில் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு முதலிடம் பெறுகிறார்கள் பல்வேறு சஹாபாக்களை போல. ஆனால் அவர்களை பற்றி வர்ணிக்கும் பொழுது ஜூமாலின் கசீரின் பெரும் செல்வந்தர் என்று வர்ணிக்கப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும், ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், ஏகத்துவவாதியா ஆக வேண்டும். ஆனா அவங்க அல்லாஹ்வை நம்பியிருந்தாங்க. அதான் உண்மை. மக்கத்து காவிர்கள் அல்லாஹ் நம்பியிருந்தார்கள். இப்பொழுது எப்படி நம்ம வந்து காவிர்கள் முருகனை அழைக்கிறார்களோ அதுபோல நாம் மொய்தீனை அழைத்துக் கொண்டிருக்கிறோமே, இதுதான் மக்கத்து காவிர்களுடைய உண்மை சகோதரர்களே. ஆனால் மக்கத்து காவிர்கள் ரசூலுல்லாஹ்வை வெறுத்தார்கள், அல்லாஹ்வை நேசித்தார்கள். ரசூலுல்லாஹ்வை வெறுத்தார்கள், அல்லாஹ்வை நம்பினார்கள். பல பல நபிமார்கள் தெய்வங்கள் என்று சொன்னார்கள். நாமும் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அவுலியாக்களையும் உதவி செய்வார்கள் நினைக்கிறோமே. இரண்டு பேருக்கும் பெரும் வேறுபாடு கிடையாது. குர்ஆன் பேசுகிறது. பாசத்துக்குரிய சகோதரர்களே, சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மக்காவில் வைத்து ரசூலை சந்திக்க போகிறேன், ஹிஜ்ரத் செய்ய போகிறேன் என்று அந்த சமூகத்திலே பெரும் செல்வந்தராக இருந்ததன் காரணமாக, கோடீஸ்வரராக இருந்ததன் காரணமாக, முக்கிய விஐபியா இருந்ததன் காரணமாக, முக்கிய புள்ளியாக இருந்ததன் காரணமாக, பசவுள்ள பார்ட்டியா இருந்ததன் காரணமாக எல்லாருக்கும் தெரியும் அல்லவா, பிரகடனப்படுத்துகிறார்கள். மக்கமா நகரமே கூடியது. இங்கிருந்து நீங்க சம்பாதித்தவர்கள், இங்கிருந்து சொத்தை சேர்த்தவர்கள், எங்களோடு வாழ்ந்து நீங்கள் இந்த அளவுக்கு மிகப்பெரிய கோட கோபுரங்கள் கட்டி மிகப்பெரிய செல்வந்தராக்கி இருக்கிறீர்கள். நாங்கள் காரணமா இருந்தோம் இந்த வாழ்க்கைக்கு. இந்த ஜாகிலியால இப்படி இருந்து வாழ்ந்து கொண்டு எங்களே சம்பாதிச்சு கொண்டு நீங்க நபி அவர்களை பின்பற்ற போகிறீர்களா?
நீங்கள் கலிமா சொல்ல போகிறீர்களா, நீங்கள் ஏகத்துவாதியா போகிறீர்களா, நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய போகிறீர்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். சொத்து வேண்டுமா, சுகம் வேண்டுமா, வீடு வேண்டுமா, தோப்புகள் வேண்டுமா, துறவங்கள் வேண்டுமா, ஈமான் தான் வேண்டுமா, ரசூல் வேண்டுமா, மதீனா வேண்டுமா? கொஞ்சம் சற்று சிந்தியுங்கள் என்று சொன்ன உடனே சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு சற்றும் சகாமல், கொஞ்சம் கூட அசராமல், கொஞ்சம் கூட தாமதிக்காமல் உடனேயே அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய தான் நேசிப்பேன், எனக்கு ஹிஜ்ரத் தான் மேலு, எனக்கு ஈமான் தான் மேலு. சகோதரர்களே, சின்ன சிறிய விஷயத்திற்காக வேண்டி பெண்ணும் பெரிய நன்மைகள் எல்லாம் தூக்கி எறிகிறோமே இந்த மார்க்கத்திலே. சாதாரணமா திருமண நேரத்திலே ரசூலை புறக்கணிக்கிறோமே, மார்க்கத்தை தூக்கி எறிகிறோமே. ஆனால் சிந்தித்து பாருங்கள், சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், கேட்டார்கள், மக்களே, மக்கத்து காபிர்களே, சொத்துக்களை எல்லாம் தந்துவிட்டால், என்னுடைய தோப்பு துறவங்கள் எல்லாம் தந்துவிட்டால், என்னுடைய வீட்டெல்லாம் தந்துவிட்டால், இந்த நாட்டை விட்டு போவதற்கு, அமைதியா போவதற்கு அனுமதிப்பீர்களா? நாம் ஓகே என்று சொன்னார்கள் மக்கத்து காபிர்கள். அப்படி என்றால் எனக்கு அதுவே மேலானது, மறுமையில் இருக்கக்கூடியதுதான் எனக்கு மேலானது. அல்லாஹ் இந்த உலகத்திலே ஃபகீர் ஆக்குறதுனாலே நான் ஒரு கஷ்டப்படவில்லை என்று சுஹைப் ரலியல்லாஹு சொல்லிவிட்டு மக்கமா நகரில் இருந்து மதீனாவை நோக்கி ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், ரசூலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக நடைபயணம் செய்கிறார்கள். அது வருவதற்கு முன்னால் ரசூலுக்கு செய்தி போய்விட்டது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரபியா சுஹைப், ரபியா சுஹைப், ரபியா சுஹைப். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா, ரபியா பை சுஹைப், ரபியா பை சுஹைப். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா வியாபாரம் வெற்றி பெற்று விட்டது, வெற்றி பெற்று விட்டது, லாபகரமாக ஆகிவிட்டது என்று ரசூல் வாழ்த்து செய்தி வரவேற்றார்கள் மதீனாவுக்குள்ளே. அருமையான பெரியவரே, சகோதரர்களே, சொத்து சுகங்களை இந்த மார்க்கத்துக்காக வேண்டி கொடுப்பதற்கே யோசிக்கிறோமே, இந்த தாவாவுக்காக வேண்டி கொடுப்பதற்கே யோசிக்கிறோமே. இது என்னெல்லாம் இழந்தார்கள், நாம் இழப்பதற்கு என்ன இருக்கு சகோதரர்களே? மறுமைக்காக வேண்டி மதீனாவுக்கு போனார்கள், இம்மைக்காக வேண்டி குவைத்தை நோக்கி வந்தக்கூடிய நாம் என்ன இந்த மார்க்கத்துக்காக வேண்டி இழந்திருக்கிறோம், என்ன வறுமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை யார் நேசிக்கிறாரோ அவர் சொத்து சுகங்கள்லாம் இழப்பார், என்னை யார் நேசிக்கிறாரோ அவர்கள் வறுமையிலே வாடுவார், என் மார்க்கத்தை கொண்டு வந்ததை யார் பின்பற்றுகிறார்களோ வறுமை வந்துதான் ஆகும் என்பதை சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்திலிருந்து அறிய முடிகிறது. ரசூல் தான் சுப செய்தி சொன்னார்கள், ரசூல் தான் சோபனம் சொன்னார்கள். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவர்கள் செய்த வியாபாரம் வெற்றி பெற்றது. இதே வியாபாரம் என்று சொல்கிறார்கள், மறுமைக்காக வேண்டி தியாகம் செய்ததை. ஆனால் அல்லாஹ் சும்மா இருந்தானா? இல்லை, உடனே வசனத்தை இறக்கிறான். மினன்னாஸி மன் யஷ்ரி நஃப்ஸஹு பித்திகா மர்லாத்தில்லாஹ். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எனக்காக வேண்டி யார் தன்னுடைய உயிரையும் உடைமைகளையும் அர்ப்பணித்தார்களோ, வீடுகளை, சொந்தங்களை, பந்தங்களை தியாகம் செய்து வந்தார்களோ அவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், திருப்தி அடைந்தான் என்ற வசனம் இறங்குது என்று சொன்னால் அந்த சான்றவர்கள், அந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் புரிந்து கொண்டான்? சாதாரணமாக புரிந்து கொண்டானா? சாமானியமாக புரிந்து கொண்டானா? சாதாரணமானவர்களா? நமக்கு வருமா இந்த மாதிரி தன்மைகள்? சாதாரண ஒரு துரும்பை தூக்கிவிட்டாலே உலகமே பாராட்ட வேண்டும் என்று பறைசாட்டக்கூடிய நாம் இந்த ஏழ்மையை சிந்திக்க வேண்டும். சஹாபாக்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு தான் சொர்க்கம் வாஜிப் என்று சொன்னான், இப்படிப்பட்டவர்களுக்கு தான் சொர்க்கம் உத்தரவாதம் என்று சொன்னான். நமக்கு அதேவர்களுக்குமே கேள்விகளுக்கு பின்னால், விசாரணைக்கு பின்னால் தான் ஜட்ஜ்மெண்ட் தெரியும். சகோதரர்களே, பாசத்துக்குரிய சகோதரர்களே, இதனால் கூட வறுமைகள் நம்மை பீடிக்கும் என்பதை பெருமானார் சொன்னார்கள். அவங்க மறுமையா நினைத்தார்கள், உண்மையாகவே நம்பினார்கள். நம்முடைய நாவிலே ஜும்மாவில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு மாதிரியான ஒரு பயம், ஜும்மா விட்டு இந்த பள்ளியை விட்டு அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக என்று சொல்லியதற்கு பின்னால் நமக்கு வேறவான சைத்தானுடைய சிந்தனை. மறுமையை இவ்வுலகத்தை விட நேசித்தார்கள் சகோதரர்களே. பெருமானாருடைய வாக்கை சத்தியமாக நினைத்தார்கள். நாம் வெறுமென்னு ஒரு மந்திரமாக நினைக்கிறோம் சகோதரர்களே. நாம் கட்டிய வீடை விட்டு இங்க யாரோ கட்டிய வீடுல ஒரு 4 மடத்துக்குள்ளே படுத்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலையும் நாம் நடந்து துர்பாக்கியவான்கள், மறுமையிலும் துர்பாக்கியவான்கள் வெளிநாட்டு சகோதரர்கள். ஆனால் அவர்கள் மறுமையினால் முக்கியமாக நினைத்ததன் காரணமாகத்தான் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். பெருமானாருடைய சொல்லை உயிரிலும் மேலாக நினைத்தார்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌதிய சௌத்தின் ஃபில் ஜன்னah கைரும் மினத் துன்யா வ மா ஃபியா. சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவுக்கு இடம் கிடைப்பது துன்யாவுடைய எல்லா வஸ்துக்களை விட மேலானது என்று சொன்ன வார்த்தை தான் சுஹைபை இந்த அளவுக்கு ஆட்டி படைத்தது. அவருடைய ஈமானை, உள்ளத்தை இந்த அளவுக்கு தூக்கி எறிந்து, இந்த அளவுக்கு சொத்துக்களை தூக்கி எறிய வைத்தது என்பதுதான்
உண்மையான சம்பவம். இந்த ஹதீஸ் இன்றைக்கு தமிழாக்கம் செய்யப்பட்டு முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெறுகிறது. நம்முடைய ஈமானை இந்த அளவுக்கு நாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை பின்பற்ற போதெல்லாம் பல்வேறு இடைஞ்சல்கள் வரும், பல்வேறு தொல்லைகள் வரும், பல்வேறு வறுமைகள் வரும் என்பதைத்தான் சஹாபாக்கள் அணிவித்தார்கள். அல்லாஹ்வும் சொன்னான். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்க முடிந்தது. பாசத்துக்குரிய சகோதரர்களே, ஏழைகளுடைய சிறப்பை பற்றி ஒப்பற்ற தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சம்பவத்தை பல்வேறு கட்டத்திலே கேள்விப்பட்டிருப்பீர்கள். தலைப்பின் அருமையை கருதி சொல்கிறேன். பெருமானார் சொன்னார்கள், இன்ன ஃபுகரால் முஹாஜிரீன், நிறைய ஃபுகராக்கள் இருக்கும். நாமளே ஃபுகராக்கள் இருப்பாங்க, வறுமை உள்ளவங்க இருப்பாங்க, ஃபகீர்கள் இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க. முஹாஜிரில் உள்ள ஏழைகள் இருக்கிறார்களே, யஸ்பிகூனல் அக்னியாக, அக்னியா மறுமையிலே அவர்கள் யௌமல் கியாமா மறுமையிலே முந்தி சென்று விடுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஜன்னதி சொர்க்கத்துக்கு முதலாக அவர்கள் முந்தி சென்று விடுவார்கள். பி 40 ஹரீஃபன், 40 வருடத்துக்கு முன்னால். பணக்காரர்கள் அதற்கு பின்னால் தான் போவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளையும் சொல்லியிருக்கலாம். ஆனால் முஹாஜிர்கள் ஏன் சொன்னார்கள், எதற்கு சொன்னார்கள், என்ன காரணத்துக்காக சொன்னார்கள், என்ன நோக்கத்துக்காக சொன்னார்கள்? முஹாஜிர்கள் சொத்தை இழந்தார்கள், முஹாஜிர்கள் சுகத்தை இழந்தார்கள், முஹாஜிர்கள் வீடுகளை இழந்தார்கள், மனைவி இழந்தார்கள், மக்களை இழந்தார்கள், தாயை இழந்தார்கள், தந்தை இழந்தார்கள். அல்லாஹ் என்ற அந்த ஒரே குரலுக்காக வேண்டி இங்கே வறுமை வாட்டி எடுத்தாலும் கூட மறுமையிலே ஒரு ஜான் கிடைத்தாலே போதும் என்ற அடிப்படை உன்னத நோக்கம் உலகத்திலேயே அவர்கள் அறிவித்தார்கள். அதனாலே தான் பணக்காரர்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் பணக்காரர்கள் செல்வதற்கு முன்னால் 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த ஏழை சஹாபாக்கள் முஹாஜிரீன்கள் சென்று விடுகிறார்கள். சகோதரர்களே, நம்மளை வறுமை வாட்டி எடுக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி, இந்த தௌஹீதுக்காக வேண்டி, இந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்றதுக்காக வேண்டி வறுமை வரும்போதெல்லாம் இந்த ஹதீஸை நினைத்து பார்க்க வேண்டும். ரீங்காரமாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய காதுகளிலே, உள்ளத்திலே, முகிலே, மூளையிலே இதை செலுத்தி பார்க்க வேண்டும். பாசத்துக்குரிய சகோதரர்களே, இன்று என்ன பார்க்கிறோம், ஏங்குறோம். அவன் பல வீடு கட்டி இருக்கிறானே, அவன் பல கடைகள் வைத்திருக்கிறானே, அவன் பல கம்பெனி அவன் வைத்திருக்கிறானே, பல தோப்புகள் இருக்கிறது, தோட்டங்கள் இருக்கிறது, சொத்துகள் இருக்கிறது, பல வாகனங்கள் இருக்கிறது, அவன் மாளிகையிலே கோட கோபுரத்திலே அவன் வாழ்கிறானே, அவன் இந்த அளவுக்கு சம்பாதிச்சிட்டானே. நாமும் இந்த இஸ்லாத்தை பின்பற்றோம், அல்லாஹ்வை நேசிக்கிறோம், முழுமையா அல்லாஹ்வின் பக்கம் இருக்கிறோம், நம்மள அல்லாஹ் வறுமையாகத்தானே வைத்திருக்கிறான், அப்படித்தான் வைத்திருப்பான். இன்னைக்கு மார்க்கத்திலே ரொம்பவும் பிடியுடன் இருக்கிறோமோ, அன்புடன் இருக்கிறோமோ, அப்பொழுதுலாம் இந்த மாதிரி நெருக்கடி ஏற்படும். நம்ம சொல்லுவோம், குவைத்துக்கு வந்து பிழைக்க தெரியாதவன் யார் சொல்லுவாங்க? கம்பெனிகளை தொப்பி போட்டவர்கள், கம்பெனியை ஏமாற்றி படைத்தவர்கள், கபீல்மார்களுக்கு துரோகம் செய்தவர்கள். என்ன இவன் அவன் பிழைக்க தெரியாதுன்னு சொல்லுவோம். அதை சும்மாவிலே கலந்து கொள்வோம், அதை நல்ல குர்ஆன் சுன்னாவிலே கலந்து கொள்வோம். ஆனால் இது நமக்கு சொர்க்கம் என்பது துன்யாவாக தெரிந்தது, சஹாபாக்களுக்கு இது அற்பமாக தெரிந்தது. அல்லாஹ் சொல்லியதனால இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை என்று உரைத்தார்கள், சொன்னார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். இன்று நாம் பலர்களையும் தில்லுமுள்ளு செய்துதான் பெரும்பகுதி உள்ளவர்கள் மேலே வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். குறைஞ்சபட்ச நீளமா நடந்தாலும் கூட எவனையாவது தட்டிவிட்டு தள்ளிவிட்டு அவன் மீது ஏறி குதிக்க வேண்டும் என்பதுதான் உங்க மனசாட்சியை தொட்டு உள்ள உண்மை. பாசத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி எல்லாம் வரும். மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நேரத்தில் கலப்படம் செய்ய முடியாது, அதனால் ஏழ்மையாகுவோம். ஊழல் செய்ய முடியாது, அதனால் ஏழ்மையாகுவோம். அதுபோல தொழிலாளிகளை வைத்து பிழைப்பை ஏமாற்றக்கூடாது. அப்படி நிறைய செல்வந்தர்கள் இன்னைக்கு கம்பெனி வைத்திருக்கான்னு சொன்னால், இந்தியா உட்பட தமிழ்நாடு உட்பட கம்பெனிகள் வைத்திருக்கான்னு சொன்னால் சமூகத்தின் தலைவராக உலாகி வருகிறார்கள். ஆனால் எத்தனை தொழிலாளிகளை அடித்து பிழைத்தார்கள் குவைத்துக்குள்ளேயே. இதற்கெல்லாம் அல்லாஹ் இடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். இப்படி செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம ஆறுதல் பெறுவதற்காக வேண்டி மறுமை நினைத்து பார்க்க வேண்டும். மறுமையில் நமக்கு வெற்றி இருக்கிறது. ஏழையார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்வார்கள், உங்களுக்கு மேல உள்ளவங்களை பார்த்தா நீங்க வாழ முடியாது, கீழே உள்ளவங்களை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அரபிகள் இடத்துல பார்க்கக்கூடிய பழக்கம். எப்படி இருக்கீங்க, வருமானம் எப்படி இருக்கு, தொழில் எப்படி இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் சொல்றாங்க, குவைத்துக்குள்ளே சொல்றாங்க, குறிப்பா அரபிகள் சொல்றாங்க. நம்மாட்ட கேட்டனா
அதாவது என்னத்தை சொல்றது வாழ்க்கை அப்படி இப்படி இருக்குது, அந்த மாதிரி துன்பம் இது மாதிரி இருக்கு, என்னத்தை கடமை சம்பாதிச்சு என்னத்தை எல்லாம் தந்தான், இப்படியே என்னத்தை கூட அவர் சராயிலிருந்து வாயிலுக்கு போயிட்டு கேட்கவர். பாசத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, பாசத்துக்குரிய தாய்மார்களே, எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும் என்பதை மார்க்கம் வற்புறுத்தியது. வறுமையிலும் சரி, அதாவது இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, ரொம்பவும் மகிழ்ச்சியிலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அல்லாஹ் தருபவனா இருக்கிறான். சொல்கிறானே அல்லாஹ், உமை எத்தத்தில்லாஹ் யஜஅலஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை பற்றி பிடிக்கிறானோ, இறையச்சத்தோடு வாழ்கிறானோ, அவருக்கு வறுமையை அல்லாஹ் போக்கிறான். அவர் நினைக்காத புறத்தில் இருந்தெல்லாம் வேலைகளும் தொழில்களும் வருமானங்களும் கொட்டி குவிக்கப்படும் என்ற குர்ஆனுடைய வசனத்தை மறந்து அல்லது நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்ததன் காரணமாகத்தான் நம்முடைய நிலைமை இப்படி இருக்கிறது. செல்வந்தர்களை நாம் குறை சொல்லவில்லை. செல்வந்தர்களா இருப்பதனாலே ரசூலுல்லாஹ் ஒரு ஷர்த்தை சொல்வார்கள், லா பஅஸ பில் கினா, பணக்காரனா இருப்பான் குற்றமே கிடையாது. யார் லிமன் இத்தகில்லாஹ் அஸ்ஸவஜல், இந்த பணக்காரன் அல்லாஹ்வை பயந்தானோ, மார்க்கத்துக்காக உழைத்தானோ, மார்க்கத்தை பின்பற்றினானோ அவனை தவிர என்று சொன்னார்கள். எத்தனை பேரை காட்ட முடியும் சகோதரர்களே, பாசத்துக்குரிய சகோதரர்களே? அதனால ஈமான் கொண்டதன் காரணமாக சோதிக்கப்படுவோம், வறுமைகள் வாட்டி உடைக்கப்படும், நமக்கு சோனம் நிச்சயம் என்று நினைங்கள். அல்லாஹ் கேட்கிறான், அஹ்சிபன் நாஸ் யத்ரக யகூல ஆமன்னா, ஈமான் கொண்ட உடனே உங்களை சும்மா விட்டுறோம் நினைத்துக் கொண்டீர்களா? சோதிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, வறுமை வரக்கூடிய நேரத்தில் அஞ்சாதீர்கள், துன்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் தொடர்ந்து போகாதீர்கள், வறுமை வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை ரொம்ப நம்புங்கள் என்று சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயப்பட்டது என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களை இப்படியே சஹாபாக்களே உங்களுக்கு பின்னாலும் சரி வறுமையே தந்து விடுவான் ஒரு காலம் அஞ்சல. எதை அஞ்சுகிறேன் என்று சொன்னால், துனியாவே அல்லாஹ் திறந்து விட்டு விடுவான், செல்வம் கொளித்துக் கொண்டிருக்கும், செல்வங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அரபு உலகத்தில் நிறைய செல்வங்கள் கொட்டி கொண்டிருக்கிறது. அதனால் இந்த பெட்ரோலின் காரணமாக இப்படியெல்லாம் கொட்டி கொண்டிருக்கப்படும். உங்களுக்கு செல்வங்கள் குளிக்கப்படும். அதனால ஏறி வந்தோம், இல்லைன்னா வரமாட்டது. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி செல்வங்கள் கொடுக்கப்பட்டு உங்களுக்குள்ளேயே அல்லாஹ் நிறைய செல்வத்தை திறந்து விடுவான். உங்களுக்குள்ளேயே போட்டி போட்டு கொண்டு ஒருத்தர குத்தி கொண்டு ஹலாக்காய் பாலாயுடன் நான் பயப்படுகிறேன், வறுமை எழுந்துவிடும் என்று நான் ஒரு காலம் பயப்படவில்லை என்ற செய்தியை எல்லா ஹதீஸ் கிரந்தங்களையும் பார்க்கலாம். சித்தா என்று சொல்வார்களே, அனைத்து கிரந்தங்களையும் இதை பார்க்கலாம். பாசத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் புகாரி அவர்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள், இமாம் திர்மிதி அவர்கள் எல்லோருமே பதிவு செய்த ஹதீஸ் தான் இந்த பிரபல்யமான சம்பவமாக இருக்கிறது. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, ஏழைகளுடைய அருமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தை வைத்திருக்கிறார். பெருமானார் சொன்னார்களே, இத்தலாத்து ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தை நான் உற்று நோக்கி பார்த்தேன். ஃபரைத்து அக்ஸர அஹ்லிஹா அல் ஃபுகரா, சொர்க்கத்திலே பெரும்பகுதி உள்ளவர்கள் யார் என்று சொன்னால் ஏழை பாலைகள், வறுமை உள்ளவர்கள், உலகத்திலே கஷ்டப்பட்டவர்கள், அவர்கள் தான் நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். வத்தலாய்த்து பின்னார், நரகத்தை உற்று நோக்கி பார்த்தேன். ஃபரைத்து அக்ஸரு அஹ்லிஹா அன்-நிஸா, நரகத்தில் பெரும்பாலும் கிடப்பது யார் தான்? பெண்கள் தான். காரணம் என்ன? நீங்க கோடான கோடி கொடுத்தாலும் நன்றி கெட்டவர்களாக வாழ்வார்கள். நீங்கள் என்னதான் கொடுத்தாலும் கூட உங்களை பாசத்துக்காக வேண்டி நேசத்துக்காக வேண்டிதான் கொஞ்சம் தாழ்ச்சா பண்ணுவார்கள். ஆனால் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நம்மளை கவிழ்த்துவதாக இருக்கும். இது ரசூலுடைய வார்த்தை, என்னுடைய சொந்த வார்த்தை அல்ல. அது பேசக்கூடாது. சிலர்கள் பேசுகிறார்கள், இவர் ஏதோ குடும்பத்தில் பாதிக்கப்பட்டிருப்பார் என்றெல்லாம் காதுக்கு வரை என்று சொன்னால் யாரை ஏளனம் செய்கிறீர்கள், யாரை எதிர்க்கிறீர்கள் என்பதை தான் உண்மை. இதை பல தடவை இந்த ஹதீஸ் சொல்லும் பொழுது இந்த மாதிரி கேள்வி வருகிறது. யார் இடத்துல வந்ததோ அல்லாஹ் போதுமானவன். பாசத்துக்குரிய சகோதரர்களே, என்ன சொல்லவில்லை, ரசூலை சொல்கிறீர்கள். அந்த உலகத்திலே ரொம்பவும் நுண்ணறிவாக வாழ்ந்து குடும்பத்தோடு நல்ல முறையில் நடந்த, அப்படி வஹீயுடைய அடிப்படையில் பேசக்கூடிய அந்த பாசத்துக்குரிய என் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டால் ஏற்றுக்கொள்வோம். பாசத்துக்குரிய சகோதரர்களே, அருமையான சஹாபாக்கள் கஷ்டங்களின் காரணமாக, துன்பங்களின் காரணமாக மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தை அடையப் போகிறார்கள். ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அந்த ஸஹல் இப்னு ஸஅத் அவர்களே ரொம்ப வறுமை உள்ளவர்கள். புகாரிலே துறையுடைய பாடத்திலே பாருங்கள், உடுப்பதற்கு வேட்டி இல்லையா, அந்த அளவுக்கு இமாமத் செய்கிறார்கள், உடுப்பதற்கு வேட்டி இல்லை. பெண்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய தோழருக்கு ஒரு ஒழுங்கான ஒரு ஆடையை கொடுத்தால் என்ன, அவருக்கு தெரிகிறது. காரணம் என்ன? இல்லை. இவர் அறிவிக்கிறார் இந்த ஹதீஸை. ஆனால் இவர் சொல்கிறார், நாங்கள் பெருமானாருடைய சபையில் இருந்தோம், ஒரு மனிதர் கடந்து சென்றார்,
அப்பொழுது உலக நடைமுறை நிற்கிறதான், இது ஹதீஸை பிடிச்சுக்கிறேன். உலக நடைமுறை இன்னைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. பெருமானுடைய அவையில இருந்தோம். பெருமானார் தினசரி பாடம் நடத்துவாங்க மதீனத்து நபவியில. அதாவது சபையில இருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் கடந்து சென்றார். அவர் சபையில் உள்ளவரை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டார், இந்த மனிதர் கடந்து செல்கிறாரு, மாராயக்கும் ஃபீ ஹாதா, இந்த மனிதருடைய விஷயத்தில் என்ன நினைக்கிறீங்க? ஃபகால ரஜுலுன், இவர் ஒரு மனிதர், மின் அஷ்ராஃபின் நாசி, ஜனங்களிலேயே மிக சிறப்பான மனிதர், விஐபி சமூக அந்தஸ்து உள்ளவர், மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய பணக்காரர், இவர் கையை அசைத்தால் எல்லோருமே வந்து விடுவார்கள், அதான் நீ சமூகத்தில் இருக்கு அப்படி சொல்லிட்டு, ஹாதா வல்லாஹி ஹரியுன், இவர் உன்னதமிக்க அந்தஸ்தை அடைந்தவர், அல்லாஹ்வே சத்தியமாக, இன் ஹதப ஐயன்கஹ, இவர் பெண் கேட்டால் ஓடோடி எல்லோரும் பெண் கொடுப்பார்கள், ஒயின் ஷஃபஅ, இவர் பரிந்துரை செய்தால் வாஸ்தாங்கிறீங்களே, ஐன் ஷஃபஅ, இவருடைய பரிந்துரை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், எல்லாம் மக்கள் தான் செய்றாங்க என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா இருக்காங்க சபையில. திருப்பி அதே சபையில இன்னொரு ஆள் கடந்து செல்றார். அவரை பத்தி மாராய்க்கும் ஃபீ ஹாதா, இவரை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கும் பொழுது, அதாவது ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஹாதா ரஜுலுன் மின் ஃபுகராஇல் முஸ்லிமீன், இது முஸ்லிம்களே ரொம்ப ஏழைப்பால, அதா ஹரியுன், இவருடைய தகுதி என்ன? இன் ஹதப, இவர் பெண் பேசினால் பெண் கேட்டால் அல்லாஹ் இன்கஹ, யாரும் பொன் கொடுக்க மாட்டான், ஒ இன் ஷஃபஅ, இவர் பரிந்துரை செய்தால் அல்லாஹ் இஷ்ஷஃபஅ, இவருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்ன உடனே இன்னைக்கு நம்ம பாப்போம்ல, ஒரு சபையில இருந்தோ ஒரு இதுல இருந்தோ ஒரு கருத்து சொன்னா இவரா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தில் சொர்க்கவாசி யார் என்று கேட்டால் மக்களால் பலகீனமானவர்கள், பலகீனமாக ஆக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். பாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி தான் நம்முடைய நடைமுறை இருக்கு. அவரா சொன்னார் இருக்கட்டும், அப்ப இன்னொரு ஆள் சொன்னா சொல்லுங்களேன், அது என்ன கருத்தா, குப்பை கருத்தா நல்ல கருத்தா, இது நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. அதே மாதிரி மனிதனுடைய அடிப்படையில் யதார்த்தத்தை யதார்த்தமா சொன்னார்கள். சஹாபாக்கள் மேல குற்றம் இல்லை, இயற்கையா சொன்னார்கள். பெருமானார் சொன்னார்கள், முதல் மனிதன் போனான பணக்காரன், அவன் உலகத்தில் நிறைந்திருப்பதை விட இந்த இரண்டாவது மனிதர் வந்தார, இவர் உலகத்தில் நிறைந்திருப்பதுதான் இந்த பூமிக்கு நல்லது, பூபாகத்துக்கு நல்லது, மர்மைக்கு நல்லது என்று உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்று சொன்னால் ஏழைகளுடைய சிறப்பு தான் என்ன நம்மால் கணக்கிட முடியுமா? ஏழைக்கு மர்மையில எந்த அளவுக்கு அந்தஸ்து இருக்கிறது. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, வறுமை வாட்டியிருக்கக்கூடிய நேரத்திலே, கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வரக்கூடிய நேரத்திலே, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி மர்மைக்காக வரக்கூடிய நேரத்திலே இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டால் ஜன்னத் இருக்கிறது, நமக்கு சொர்க்கம் இருக்கிறது. கேள்வி கணக்கு நமக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே, பணக்காரருக்கு முன்னாலே நாம் சென்றுடுவோம் என்பதை சான்றோர்கள் அறிவித்தார்கள், சத்தியவான்கள் வாழ்ந்து காட்டினார்கள், சஹாபாக்கள் செய்து முடித்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை பண்ணினார்கள், அல்லாஹ் கபூல் செய்தான் என்பதுதான் உண்மையான நிதர்சனமான இந்த மார்க்கம் செல்லக்கூடிய செய்தியா இருக்கிறது. எனவே வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தர வேண்டும் என கூறி முதல்வர்களை செய்தேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத், ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத், வ யுத்இமூன அத்-தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. பாசத்துக்குரிய சகோதரர்களே, ஏழைகளை நேசிப்பதை சிறப்பு என்ற அடிப்படையில் பேசிக் கொண்டு வருகிறோம். அல்லாஹ் சூரத் தஹ்ரிலே நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையின் சுபுவிலே 2 ரக்காத்திலே ஓதக்கூடிய அந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்கிறான், வயத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வுடைய பிரியத்தின் காரணமாக உணவளிப்பார்கள், மிஸ்கீனன், ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள். ஏழை என்று சொன்னால் தகுதி உள்ளவர்களா இருக்கணும். தகுதியற்றவர்கள் எல்லாம் ஏழை என்று கேட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் மன்றத்தில் சிக்கிக் கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹ்வுடைய பாசத்தின் காரணமாக ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள். இது யார் என்று அந்த வசனத்துடைய முன்னால் பார்க்கக்கூடிய நேரத்தில் நல்லவர்கள் வல்லவர்கள் சொர்க்கவாசிகள் பேசிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் அந்த ஆரம்பத்தில் வசனத்தில் சொல்லி காட்டினான். இன்னமா நுதீமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், ஏழைகளே உங்களுக்கு நாங்கள் உணவளித்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக, லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா, உங்களிடத்திலிருந்து நன்றி பாராட்ட வேண்டுமோ கூலியை எதிர்பார்க்கல. இப்படி கொடுக்கணும் ஏழைகளுக்கு உணவளிக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்த உடனே சிரிக்கணும் அல்லது சலாம் முந்தி சொல்லணும், நம்மளை மதிக்கணும்னு நினைக்கிறீங்க. உருப்படாம போயிடும், உலகத்திலே முடிஞ்சு போவோம், மறுமையில நரகம் தான் கிடைக்கும்.
அல்லாஹ் சொல்லக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ்க்காண்டி கொடுத்தோம், இவனுக்காண்டியா கொடுத்தோம், அந்த எண்ணம் வர வேண்டும். அப்படி ஏழையை மதிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றான், இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தர். அவங்க சொல்வாங்களா, மறுமைக்காண்டி பயந்து தந்தோம், அந்த கடுமையான நாளிலே, கொடுமையான நாளிலே, நெருக்கடியான நாளே பயந்துதான் தந்தோம். அல்லாஹ் சொன்ன மாதிரி தந்தோம், செய்து காட்டினோம். அல்லாஹ் எங்களை பாதுகாத்தான் நரகத்திலிருந்து. இந்த நாள் தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்து மகிழ்ச்சியான சந்தோஷமான சொர்க்கத்தை கொண்டு சேர்த்து விட்டான் என்று சொல்வார்களாம். எனவே சகோதரர்களே, ஏழைகளை திட்டார்கள். எத்தனை பேர் கஷ்டங்கள் வந்தாலும் கூட உங்களால் முடிந்தால் கொடுங்கள், இல்லைனா கனிமான வார்த்தையை சொல்லுங்கள். உங்களுக்கு தான் வேலையா, வேற யாரும் இல்லையா, போங்கள் என்றெல்லாம் துரத்தி விடாதீர்கள் என்று நாம் கூறிய வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஏழைகளை ரசூலுல்லாஹ் மதித்து வாழ்ந்தார்கள். சொன்னார்கள், பள்ளிவாசலை யாரோ சுத்தம் செய்தார். பல்வேறு ஹதீஸை தடவை கேள்விப்பட்டிருக்கிற இந்த ஹதீஸை ஒரு அந்த ஹதீஸ்ல வருகிறது, பெண்ணோ வருகிறது, அல்ல ஆணோ வருகிறது, வாலிபனோ என்று வருகிறது, கருத்த பெண்ணோ வருகிறது. ஆக ஏழை அவர்களை இரவோடு இரவாக சஹாபாக்கள் அடக்கிவிட்டார்கள். பள்ளிவாசலுடைய சுத்தம் செய்த அந்த ஏழையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றாக தூங்கி கொண்டதன் காரணமே சாதாரண பிரச்சனை, சின்ன பிரச்சனை, சாதாரண நாள் கடந்து போனாரு. இதுல என்ன இருக்குன்னு சஹாபாக்கள் வச்சு அடக்கிட்டாங்க. பெருமானார் சொன்னார்கள், இந்த பள்ளி வாசலுக்காக சுத்தம் செய்த அந்த ஆள் எங்கே என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதரை நைட்டோடு நைட்டா மரணித்து விட்டு இரவோடு இரவா அடக்கி விட்டோமே என்று சொன்னார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துல்லூனி அலா கபரிஹி, அவருடைய கபரை காட்டுங்க. ஏண்டா கபர் இருக்கிறது பயங்கரமான இருளா இருக்கும். இந்த ஏழை அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார், அல்லாஹ்வுடைய வழியிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அதற்காக நாம் பிரதிபலன் செய்ய வேண்டும் என்று மௌத்துடைய நேரத்திலேயும் கபூரிலே போய் செய்தார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருத்துவர் எந்த அளவுக்கு ஏழையை மதித்தார்கள் என்பதற்கு இது ஒரு சம்பவமே போதும் என்பதைத்தான் சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன பில் கதாதி வல் அஷி. ஏழை நான் என்ன செய்வான், அல்லாஹ்வுடைய பள்ளியில சஹாபாக்கள் அப்படி செய்தார்கள். 24 மணி நேரம் பெரும்பகுதியில காலையிலே மாலையிலே அல்லாஹ்வே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நீங்கள் இருங்கள், உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். நபியை பார்த்து அல்லாஹ் கட்டளை இருந்தான், வலா தஉது ஐனாக அன்ஹும், அவர்களை விட்டு நீங்க கொஞ்சம் கூட விலகிறாதீங்க, கொஞ்சம் கூட உங்க கண்ணை வேறிட்டு வேறங்க பாத்துறாதீங்க. துரீது ஸீனத்துல் ஹயாத் துன்யா, உலகவுடைய இன்பங்களை பார்த்து நீங்கள் ஓடிவிட வேண்டாம் என்று மாணவி ஸல்லல்லாஹு அப்படி செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் சமூகத்துக்காக சொல்லி காட்டுகிறான், அப்படி செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, காலத்தின் அருமையின் நேரத்தையும் கருதி சுருக்கமா சொன்னால் என்று சொன்னால் ஏழைகளுடைய சிறப்பு நிரம்ப இருக்கிறது. ஏழைகளாக வாழ்வதனாலே நாம் கஷ்டப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது, மறுமை இருக்கிறது சொல்வார். ஒரு கவிஞர் கூட சொல்வார், இங்க வந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் வாழ்ந்து விட்டு செல்கிறார்கள், இங்க நமக்கு இடம் இல்லை, வேற ஒரு இடம் இருக்கிறது என்று அழகாக சொல்வார். நல்லதை சொல்லியிருக்கிறார். உலகம் இறைவனின் சந்தை மடம். இது பாட்டு அல்ல சகோதரர்களே, குர்ஆனுடைய சித்தாந்தம், ரசூலுடைய வாழ்க்கை மார்க்கத்தில் சந்தை வருவோருக்கு போவோருக்கு தங்குமிடம், இதுவல்ல நமக்கு சொந்த இடம், சொந்த இடம் வேற ஒரு இருக்குது புதிய இடம் என்று சொன்னார்களே, அதான் குர்ஆன் சொல்லக்கூடியது. இது நித்தம் நித்தம் நீங்கள் மனசிலே கொண்டு வந்தால் நிச்சயமாக ஒரு சராசரி மூமினாக இருப்பீர்கள். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், உலகத்தும் கெட்டு போய் மறுமை குட்டிச்சேவர் ஆய்வு என்பதை தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்வான், ஹஸ்ரத் துன்யா வல் ஆகிரா, யப்பா உலகம் போய்விட்டதே, மறுமையும் போய்விட்டது, என்னப்பா செய்ய போகிறேன் என்று சொல்லும்போது நாம் என்ன சொல்ல முடியும்? பாசத்துக்குரிய சகோதரர்களே, அதனால் பணக்காரராக இருந்தாலும் ஏழை நேசிப்போம், ஏழைகளாக இருந்தால் சொர்க்கம் இருக்கிறது நம்புவோம் என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.